இல்லை இந்த மாதிரி கிரிக்கெட் ஃபீவர் இந்த மாதிரி ஃபீவர் சொல்லிட்டு இப்போ எக்ஸாம் ஃபீவர்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு போறப்போ கொஞ்சம் பதட்டம் இருக்கத்தான் செய்யும். அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். என்ன மறந்துடுவோமோ வச்சுருவோமோ ஒரு டவுட் இருக்கு, எல்லாம் ஓகே. ஃபெயில் ஆனா என்ன இப்போ ஒரு மார்க்ல நான்லாம் 5 பாடமே ஃபெயில் ஆயிருக்கேன். நீங்களா ஐயோ நாளா வாழ நீங்க வாழ்றதுக்கு என்னடா பிரச்சனை? என்னங்கடா நீங்க சரி போங்கடா. கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ், அதாவது மெடிசன் சம்மந்தப்பட்ட ஒரு காலேஜ், மூச்சு சம்மந்தப்பட்ட ஒரு காலேஜில் ஒரு பெண்ணுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபாய்க்காக தன்னைத்தானே மாய்த்து கொண்ட அந்த பெண்ணை பற்றி தான் வீடியோ பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எம்ஜி போட்டிருக்காப்ல, எம்ஜி போட்டிருக்காருன்றக்காக நீங்கள் போடாமல் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜியோட ஃபாலோவரில் ஒருத்தர் நினைக்கிறேன் நேற்று கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எம்ஜி வீடியோ போட்டாலும் சரி, ஓஜி வீடியோ போட்டாலும் சரி, யார் வீடியோ போட்டாலும் சரி, நான் போடன்னு போட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ அவங்க போட்டிருக்காங்க, நான் போடாமலாம் இருக்க மாட்டேன். இப்போ நீங்கள் கேட்ட இந்த கமெண்ட்டுக்காகவே இந்த வீடியோ இதோ உங்களுக்காக. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பண்ண ஆரம்பித்த மாதிரி இருந்தாலும் இங்கே ஒரு சில விஷயங்களை, சீரியஸான விஷயங்களை கூட ஒரு ஒரு விதமாக கொண்டு போக வேண்டியது இருக்குது. ஏன்னா அதை பார்க்குறதுக்கு ஒரு க்யூரியாசிட்டியை கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. இப்போ ப்ரோ என்ன ப்ரோ ஒரு பெண் இறந்துருக்காங்க, 1500 இறந்துருக்காங்க, இது ஒரு மர்மம் இருக்குல்ல ப்ரோ, ஒரு அந்த காலேஜ் சம்மந்தப்பட்டவங்க கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க, ஒரு மாதிரி அந்த பொண்ணை திட்டிருக்காங்க, ஏதோ பேசியிருக்காங்க, அதில் மன உளைச்சல் ஆகி 4வது மாடியிலேருந்து குதித்திருக்காங்க அப்படின்னா 19 வயது. அந்த பெண்ணோட பேரை சொல்ல விரும்பலை, பட் எல்லாத்துலேயுமே ஒரு மெசேஜ் மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. இப்போ நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அது ஒரு சில விஷயங்கள் இது கான்ஸ்பிரசி அப்படின்னு பேசுகிற மாதிரி ஆகிரும். அதுக்காக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, என்னோட ஒப்பீனியன் மட்டும் சொல்கிறேன். இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, மார்க் குறைவா இருந்தா இது இந்த ஃபீவர்னு இல்லை இந்த மாதிரி கிரிக்கெட் ஃபீவர் இந்த மாதிரி ஃபீவர் சொல்லிட்டு இப்போ எக்ஸாம் ஃபீவர்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொன்னாலே இவங்களுக்கு கை காலெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருது, தப்பான முடிவெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. என்னங்கடா நாங்களாம் எக்ஸாம் ஹாலுக்கு பேனா பென்சில் மறந்துட்டு போய் பக்கத்து இருக்காண்டு வாங்கி எழுதிட்டு இருப்போம். என்னடா நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு போறப்போ கொஞ்சம் பதட்டம் இருக்கத்தான் செய்யும். அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். என்ன மறந்துடுவோமோ வச்சுருவோமோ ஒரு டவுட் இருக்கு, எல்லாம் ஓகே. ஃபெயில் ஆனா என்ன இப்போ ஒரு மார்க்ல நான்லாம் 5 பாடமே ஃபெயில் ஆயிருக்கேன். நீங்களா ஐயோ நாளா வாழ நீங்க வாழ்றதுக்கு என்னடா பிரச்சனை? என்னங்கடா நீங்க சரி போங்கடா. ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு படிச்சு ஒரு எஜுகேட் ஒரு இதில் மார்க் குறைஞ்சிருச்சு, 10 மார்க் குறைஞ்சிருச்சு, 20 மார்க் குறைஞ்சிருக்கு. டேய் நான் 10 மார்க்லாம் எடுத்திருக்கேன்டா ஒரு சில இதெல்லாம். சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எடுக்கும்போது இது ஒரு ஃபன்னாகவும், இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ இந்த எக்ஸாம் விட்டா அடுத்த எக்ஸாம் எடுத்துடலாம், இல்லை 1 இயர் போனால் போயிட்டு போதும், என்ன போ கரஸில் பண்ணிட்டு போ. இதில் என்ன இதுக்காக உன்னுடைய 100 வருடம் காலம் வாழக்கூடிய குறிப்பிட்ட ஒரு 60 வருஷம் வச்சுக்கோ, ஒரு 60 வருஷம் நீ வாழ்வேன்னு வச்சுக்கோ. ஒரு 60 வருஷம் காலத்தோட பல நினைவுகள், பல வீட்டில் இருக்க ட்ரீம்ஸு. நீ இப்போ எஜுகேஷனில் ஃபெயில் ஆனால் கூட உன் வீட்டில் ஒரு பிள்ளையா இருந்திருப்ப, பெண்ணாவோ ஆணாவோ இருந்திருப்ப, வேற யாருக்கோ தங்கச்சியா இருப்ப, இந்த மாதிரி ஒரு உறவுல இருந்திருப்ப. பட் ஃபெயில் ஆகிட்டேன்னா நீ வாழ்க்கையே மொத்தமாக முடிஞ்சிச்சுன்னு உங்களுக்கு யார் எஜுகேட் பண்ணது? எனக்கு உண்மையிலே புரியல. இதெல்லாம் யார் உங்க மண்டையில் விதைச்சதுன்னு தெரியல. இல்லை எனக்கு தெரிஞ்சு பேரண்ட்ஸ் தான் குறை சொல்வேன். இந்த பற்றி எய்த்து வீட்டில் பற்றி அவன் எத்தனை மார்க் எடுத்திருக்கான், இந்த வீட்டில் பற்றி அவன் எத்தனை மார்க் எடுத்திருக்கான், ஐயோ இதெல்லாம் அவமானம், அதெல்லாம் அவமானம். எது அவமானம்? மொதல் அவன் மார்க் எடுத்துட்டான்னா, அவன் நல்லா படிச்சு பெரிய கிரேட் ஆகிட்டான்னா, அவன் என்ன சொல்றது பிளேஸ்மெண்ட்டில் அட்டன் பண்ணி வேற லெவலில் எஜுகேட்டில் பார்க்க எனக்குலாம் நடந்திருக்கு இதெல்லாம். அங்கே பற்றி அவன்லாம் நல்லா படிச்சு வேலைக்கு போயிட்டான் பாரு, அவனை பாரு அவங்க அம்மா அப்பா எப்படி பார்த்துக்கிறான், நீ இப்படி இருக்கேன். எங்கள் அம்மாலாம் எனக்கு கேட்கத்தான் செய்யுது. நான் ஒன்று சொல்லுவேன், நான் உனக்கு தானே பிள்ளை, அவனுக்கு பிள்ளை இல்லை. இப்போ உனக்கு பிள்ளையா இருந்தால் நான் எப்படி இருப்பேனோ அப்படி தான் இருப்பேன். ஸோ எனக்குன்னு ஒரு யூனிக் இருக்குது, நான் என்ன பண்ணுவோம் அதான் பண்ணுவேன். ஸோ இதுக்காக இவன் பண்ணுறான் அவன் பண்ணுறான்னு அவனை மாதிரி நான் வாழ முடியாது. அப்புறம் இதுக்கு நான் இங்கே இருக்கேன், அவனே பிள்ளையை தடுத்து வளர்க்க வேண்டியதானே, அப்படி தான் நான் பேசுவேன். இதே மாதிரி நீ பேசுன்னு நான் சொல்லலை. சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இதான் ரியாலிட்டின்னு நான் சொல்கிறேன். அவனுக்கு ஒரு திறமை இருக்குது, அவனுக்கு ஒரு யூனிக் இருக்குது, அவன் அதை பார்த்துட்டு போகிறான். நமக்கு ஒரு யூனிக் இருக்கும், அந்த யூனிக் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் போங்க. அது நீங்கள் படிக்கிற விஷயத்துல தான் இருக்கும்னு அவசியம் இல்லை. பேசுறதுல இருக்கலாம், டான்ஸில் இருக்கலாம், ஆர்ட்டில் இருக்கலாம், கவிதையில் இருக்கலாம், சினிமா டைரக்டராக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எடிட்டராக இருக்கலாம், யூடியூப்ல எடிட் பண்ணுறேன் எடிட்டராக இருக்கலாம், யூடியூபராக கூட இருக்கலாம். ஸோ எல்லாமே உன்னால் இருக்க முடியும். அது என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டேன்னா பிரச்சனையே முடிஞ்சு. இதில் என்ன மார்க் போச்சு அது போச்சு, ஐயோ 1500 நம்மளுக்கு திட்டுட்டாங்களே. இது எனக்கு தெரிஞ்ச 1500 திட்டிருப்பாங்களா அப்படின்னா இப்போ நடக்கிற மனநிலையை பார்க்கும்போது என்னால் அது கன்ஃபார்மாக ஒத்துக்க முடியலங்க. ஏன்னா மார்க் 10 மார்க் குறைஞ்சாலே இவங்க மரியாதை செலவு பண்ணுறானுங்க. ஸோ அப்போ இது மாதிரி ஒரு அவமானம் நடந்துச்சுன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியும் எல்லா டீச்சர்ஸ் முன்னாடியும் ஒரு மாதிரி அவமானப்படுத்திருந்தாங்கன்னா, என்ன நீலாம் திருட்டு போயில இருக்க அப்படின்னு கேட்டாங்கன்னு ஒரு மாதிரி கூனி குறுகி இருந்திருக்கலாம். பக்கத்தில் ஒரு பையன் வேற இருந்தான்னு சொல்கிறாங்க. அந்த பையனை இந்த பொண்ணையும் தான் கூப்பிட்டு மிரட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பையனை பாதியில் அனுப்பிட்டாங்களாம், அதுக்கப்புறம் இந்த பொண்ணை தான் லேட்டாக அனுப்பியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த கூட இருந்த சக பையனால் அதை காப்பாற்றக்கூடிய முடியலைன்றலாம் சொல்கிறானுங்க. இப்போ விஷயத்தை பாருங்களேன், நல்லா நோட் பண்ணிப்பாங்க. இப்போ மைண்ட் மேட்ருக்கு வரலாம். அந்த மாணவியோட ஃபோட்டோ, பேர், ஏஜ் எல்லாம் டீட்டெயில்டாக எடுத்து எல்லா நியூஸ் சேனல்ஸும் பரப்பிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக
சன் நியூஸ்ல கூட வருது. எல்லா நியூஸ் சேனல்ஸும் இதை பண்ணுது. அந்த மானியோட போட்டோ போடுறாங்க, அந்த மானியோட ஏஜ் போடுறாங்க, அந்த மானியோட பேர் போடுறாங்க. ஒரு சில யூடியூபர் சொன்னா எம்ஜி பேசாம இருக்கான், அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ நிறைய பேர் பேசாம இருக்காங்க. ஆனால் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் சேனல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பேர்கள்லாம் போட்டு ஓப்பனாக பேசிட்டு இருக்காங்க. விஷயம் ஒன்று, இப்போ அந்த கல்லூரியில ஒரு முதல்வர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஒரு பிரஸ் மீட்ல மீட் பண்றாங்க மக்களை. பின்னாடி படை சூழ, அதாவது போலீஸ்கார்களோட பாதுகாப்போட இருந்து பிரஸ் மீட்ல மீட் பண்றாங்க. ஏன்? நாங்க என்ன வேணா பண்ணுவோன்ற ஒரு தைரியமா? இல்ல எனக்கு புரியல. என்ன பாதுகாப்பு? எதுக்கு பாதுகாப்பு? நீங்க தான் தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு? புனிதர்கள் தானே நீங்களாம். 1500 கூட்டி மிரட்டி ஒரு பொண்ணோட உயிரே போயிடுச்சு. நீங்களாம் புனிதர்கள் தானே. 1500 எவ்வளவு பெரிய காசு? அவங்க உங்களுக்கு ஃபீஸ் கட்டினது எவ்வளவு இருக்கும் தெரியுமா? மெடிசன் சம்பந்தப்பட்ட துறை வேற. சரி, ஓகே. அந்த அந்த அம்மா பேசுறாங்க, மாஸ்க் மாட்டிக்கிட்டு, முகம் கூட தெரிஞ்சிடக்கூடாதான். வேற எங்கிட்டாவது போய் அவங்களோட பிரைவசி லீக் ஆயிடக்கூடாதுல்ல. நமக்கு காசு படிச்சவங்களோட பிரைவசி தானே லீக் ஆகக்கூடாது. மற்ற யார் வேணா எப்படி வேணா போகலாம். அதே நம்மளாம் வந்து செம்ம பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஆட்கள் தானே. ஸோ நம்மளுடைய அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துலேயே அப்படிதான். அவங்களுடைய எல்லா டீட்டெயிலையும் ரிலீஸ் பண்ணி யார் இந்த பொண்ணு எல்லாம் நாரடிச்சு புரியும் நினைக்கிறேன். அந்த சார் யாருன்றது இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஓசோன்ல இருக்க ஓட்டையை கூட அடைச்சிடலாம் போல, நிலவுல மறுபக்கத்தில் என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சோம். அந்த சார் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ பணம் படைத்து, பொருள் படைத்து, பதவி படைத்திருந்தா என்ன வேணா செய்யலான்றதான் இவங்க ஒவ்வொரு டைம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியில் இல்லை, எல்லா ஆட்சியிலையுமே. இப்போ இவங்களை மாஸ்க் மாட்டிட்டு வந்து இவங்க பேசுறாங்க, அவங்க பெயர்கள் மட்டும்தான் இங்கே ரிலீஸ் ஆகிருக்கு. அவங்க வந்து பின்னாடி படை சூழ பாதுகாப்போட அப்படியே பாதுகாப்போட பேசிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நாங்கள் நல்லா அவங்க காட்டணும்ல. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்களா இல்லையா? அந்த பெண்ணோட ஃபோட்டோ, பெண்ணோட ஏஜ், பெண்ணோட எல்லாமே டீட்டெயில்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அது இவங்களோட ப்ரைவசியை பாதுகாக்கிறாங்க. அப்போ அந்த கல்லூரி பேரை கூட பல நியூஸ் சேனல் சொல்ல மாட்டேதுங்க. ஒரு பிரபலமான கல்லூரி, பிரபலமான கல்லூரி. என்னடா பிரபலமான கல்லூரி? இதையே பேசி இதுதான் நம்மளுடைய பரிதாபங்களும் போட்டி விட்டுருப்பானுங்க. இதனால் பிரபலமடைந்த அந்த ஹோட்டலில் யாரும் உணவருந்த வேண்டாம் என்று பிரபலமான அந்த நபர் கேட்டுக்கொண்டார். பிரபலமான ஒரு இடத்தில் பிரபலமாக ஒரு நடக்கும் என்ன பிரபலமான ஹோட்டல் எங்க ஏரியால நடந்துச்சு, எந்த ஊர்ல நடக்குது, என்ன ஹோட்டல்னு சொன்னாதான் நமக்கு தெரியும். ஏன் எனக்கு புரியல. சில டைம் காட்டுறாங்க, சில டைம் காட்ட மாட்டாங்க. அது எப்படி? அது ஒரு பெரிய ஒரு ஒரு இப்போ கூட ஃபுட்டு ஒரு பஞ்சாயத்துக்கு போனாங்கல்ல, அப்போ கூட ஒரு பிரபலமான ஹோட்டலில், இப்போ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம்னா அந்த ஹோட்டல் பிரபலமான ஹோட்டல் போய் தேடி போடணுமா? அந்த பேர் என்ன பிரபலமான ஹோட்டல்லாம் போட்டிருப்பாங்க? என்னங்கடா நீங்க? ஒரு தார்மீக அடிப்படை வேணாமா? ஏன் எனக்கு புரியல. சில டைம் காட்டுறாங்க, சில டைம் காட்ட மாட்டாங்க. ஒரு ஹோட்டல்ல இந்த மாதிரி சாப்பாடு இல்லை, சாப்பாடுல பாய்சன் இருக்கு, இந்த மாதிரி கெமிக்கல் இருக்கு, புழு பூச்சிலாம் கிடக்கு அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்றீங்க. அது வரைக்கும் சந்தோஷம். அது இந்த ஹோட்டல் தான் பேரை போட வேண்டியதானே. அப்ப அந்த ஹோட்டலுக்கு போகாம இருப்பாங்கல்ல. அப்ப நாங்க பாட்டு தெரியாம பக்கத்து வீட்லயே ஒரு ஹோட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து தெருலயே ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டல் தான் நியூஸ்ல சொல்றாங்க. ஏன்னா நீங்க தெரியாது பிரபலமான ஹோட்டல்னு சொல்லும் போது, சரி பிரபலமான ஹோட்டல் ஏதோ ஒன்று போடணும்னு அதே ஹோட்டல் போய் சாப்பிட்டு இருப்பேன். அடுத்த நாள் பார்த்தா வாந்தி பேசி நான் ஹாஸ்பிட்டலில் கிடப்பேன். ஸோ இதெல்லாம் இருக்குல்ல, இது ஒரு முக்கியமான விஷயம் தானே. அப்போ சொல்லணும்ல, இவன் தான் குற்றவாளி, இவன் தான் தப்பு பண்ணான்னு சொல்லி தான் அந்த ஹோட்டலுக்கே நீங்கள் சீல் வைக்க போறீங்க, சர்ச் பண்ண போறீங்க. அப்போ அவங்க குற்றவாளி நிரூபிச்சு அந்த ஹோட்டல் பேரை சொல்ல வேண்டியதானே. அதே மாதிரி தான் இங்கே ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அந்த கல்லூரி பேரை சொல்ல மாட்டாங்களாம். சீரியஸ்லி இது என்ன மாதிரி ஒரு மனநிலையும் தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, பணம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லா சம்பாதிச்சிடணுமோன்னு தோணுது. காசு பணம் வந்துட்டா தப்பிச்சிடலாம் போலங்க எதுல இருந்தாலும். பணம் தான் இங்க எல்லாத்துக்கும் மோனோபொலி பண்ணுது போல. இந்த நேர்மை, நீதி, நியாயம்ன்ற ஒரு விஷயம்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இனிமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இனிமே இல்லை, கிடையவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி ரொம்ப ஒஸ்டான பிஹேவியர்ஸா இருக்கு. ஓகே, இப்போ என்ன ஒரு மேட்டர் அப்படின்னா, இந்த ஒரு கமெண்ட்டை நான் படித்தேன். இந்த கமெண்ட்டை பாருங்களேன். இந்த கமெண்ட்டை பார்த்தோன்னா எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. நான் கவனிச்சிட்டேன், கீழே கமெண்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா அந்த கமெண்ட்ல தான் போட்டிருக்காரு, பவர்ஃபுல்லான ஆட்கள் நாங்கள் என்ன வேணா பண்ணுவோன்ற தைரியமா அப்படின்ற மாதிரி தைரியத்தோட நீங்கள் பேசுறீங்கன்னு சொல்றாரு. கரெக்டு தானே? அப்போ என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதான் மக்களோட கருத்தாகவும் இருக்குது. மக்களுக்கு விஷயம் புரியுது, ஆனால் நாம் கையாளாகாத இடத்துல இருக்கோம். ப்ரோ கையாளாக இடத்துல நம்ம தான் ப்ரோ ஓட்டு போட்டு அவங்களை உட்கார வைக்கிறோம். அடுத்து மறந்துடுவ நீ. இன்னைக்கு இந்த இன்சிடென்ட்ஸ் நினச்சா அண்ணா பல்கலைக்கழகத்தை மறந்துட்டு இல்லை, யார் இந்த சார்ன்றதை நீ மறந்துருப்பேல. இப்போ என்ன இந்த 1500 என்ன ஆச்சு, இதை தான் பேசுவோம் நீ. அவ்வளோதான், உடஞ்சி வச்சு. எடுத்து இன்னொரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை மறந்துட்டு இந்த சர்க்கார் படம் தான் நினைக்கிறேன், அது சொல்லுவாங்க இல்லை இந்த பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை ஷேர் பண்ணுவோம், அதை பற்றி பேசிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வரும், எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது. அதான் உண்மை. ஏன்னா ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையுடைய ஆணிவர் என்னன்னு தேடணுமே, அந்த ஆணிவரை தான் தேடவே மாட்டாங்களே. பிரபலமான ஒன்று பேசினா எதையா தெரியும். இப்படி ஒரு விஷயத்துல இப்படி நடக்குதுன்னா அந்த இடத்துல இருந்து பாதுகாப்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி கல்லூரியில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அந்த கல்லூரிக்கு சேராமல் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த கல்லூரிக்கு இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு நீங்கள் நியூஸ் போடணும்? அந்த கல்லூரி கீழே வாட்ச்மேனாக வேலை பார்த்துட்டு போயிடலாம்ல. இன்னும் நிறைய சொல்லியிருப்பேன், அது இதுக்கு நம்ம வாய் கொஞ்சம் அடக்கி வசிக்க வேண்டியது.
ஓகே மக்களை, இப்ப சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இங்க நீ ஜனநாயகத்துல நேர்மை, நீதி, நியாயம்லாம் இங்க நிலைநாட்டவே முடியாது. அப்படிதான் இங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கவனுக்கு மட்டும்தான் மேல போலின் உச்சத்துல இருக்கானுங்க. அவனை வாழ வைக்கிறானுங்க, காப்பாத்துறானுங்க எல்லாரும் சேர்ந்து. சாரை காப்பாத்துனாங்கல்ல, அந்த மாதிரி மேமையும் காப்பாத்திடுவாங்க. ஒரு உயிர் போச்சு. பாவம் வயசான கஷ்டப்படுற ஃபேமிலி மாதிரி தான் தெரியுது. அவங்கள பார்க்கும்போது அவங்க அண்ணனும் அம்மாவும் பார்க்கும்போது ஒரு மாதிரி நம்மள மாதிரி ஃபேமிலி மாதிரி தான் தெரியுது. என்ன பண்ணிட முடியும் அவங்களால? முடிஞ்சு போனா கத்துவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் 2 நாள் பேசுவாங்க. அப்புறம் ட்ரெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஜஸ்டிஸ் பாருன்னு ஹேஷ்டேக் போடுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு வீட்டுக்கு போய் திருப்பி காலேஜ் படிக்க போயிடுவாங்க. மறந்துடுவீங்க, அவ்வளோதான். இப்படிதான் போயிட்டு இருக்கு. இது ஒரு முடிவே இல்லை. மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து சரியான ஆட்களை மேலே உட்கார வச்சா தான் விழிப்புணர்வு வரும். சரியான ஆட்கள் யாருன்றது இங்கே தெரியறது கஷ்டமா இருக்கே. யார் சரியான ஆளுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சரியான ஆட்களை தான் நீங்கள் ட்ரோல் பண்ணி கிண்டல் பண்ணிட்டு இருப்பீங்க. சரியில்லாத ஆட்களை தான் தூக்கி மண்டையில் உட்கார வைப்பீங்க. உங்களோட சாபக்கிறா அதெல்லாம். சரி, ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லைங்க ஆள் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்னு சொல்லிட்டு போங்க. அடுத்த ஒரு வீடியோ பேச வேண்டியது இருக்கு. அந்த வீடியோ பார்ப்போம். ஜாட்டா JAAT ஜாட்னு நினைக்கிறேன். படம் பேர் வச்சிருக்காங்க பாருங்க. அது ஜாதியை பற்றி தான் ஏதோ ஒரு படம் பேர் போல. என்னது, பஞ்சாபி ஜாதியை பற்றி ஒரு படம் போல. அந்த வீடியோ அடுத்து பேசுவோம். அதில் ஒரு முக்கியமான மேட்டர் ரிவீல் பண்ண முடியாது.